ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிஃப்டி 50யோட வீக்லி அனலைசிஸ் வந்து சார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். ஆக்சுவலாக 10 டேஸ் 11 டேஸ் முன்னாடியே நிஃப்டி 50 கம்மிங் வீக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன அனலைசிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு நிஃப்டி நமக்கு ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா 25,120 வந்து இதோட டார்கெட். இதை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்த ஸ்விங் இது ஹை லோ வந்த ப்ரைஸு. இப்போ இந்த ஜோன் வந்து நமக்கு என்ட்ரி ஜோன். இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணி கீழே வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்விங். இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்விங் எவ்வளோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,700லேருந்து 25,120ங்கிறது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே டார்கெட் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது வந்து 25,700 ஜோன்லேருந்து 25,120ங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸ் முன்னாடியே நம்ம வந்து யூடியூப் சேனலில் இந்த சார்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப் சைட்லேருந்து மறுபடியும் டவுன், மறுபடியும் ஒரு அப் சைட் ஃபார்ம் ஆகி மறுபடியும் எகைன் ஒரு லோ க்ரியேட் ஆகி மறுபடியும் நமக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம சொன்ன மாதிரியே நம்ம டார்கெட் கீழே ஒரு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபாலோ ஆகிருக்கு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் செட்டப் நமக்கு வந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இயர்லியாகவே டெக்னிக்கலை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் நியூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்து ரியாக்ட் ஆச்சு. எஸ்டர்டே பார்த்திங்கன்னா வார் நியூஸ் வந்தனால நமக்கு நிஃப்டியில் இவ்வளோ பெரிய கேப் டவுன் நடந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் வந்து இது மாதிரி நியூஸ் வந்ததுனால தான் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் நம்ம 10 டேஸ் முன்னாடியே நிஃப்டி நமக்கு 25,700 ஜோன்லேயே நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். இது செல்லிங் பாயிண்ட்டு. நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா கீழே அரௌண்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் நமக்கு ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம். எப்பயுமே டெக்னிக்கல் வந்து நமக்கு மார்க்கெட்டில் முன்னாடியே சொல்லிடும். மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போக போகுது அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே சொல்லிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் நமக்கு லேட்டராக தான் வரும். டெக்னிக்கல் தெரிஞ்சால் நம்ம வந்து அட்வான்ஸாகவே எல்லோரும் பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டில் வந்தப்போ எல்லோரும் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம பை சொல்லலை. நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் தான் எடுக்கணும். ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆல்சோ நம்ம சொன்ன மாதிரியே டார்கெட்டுங்கிறது போய் நமக்கு ரீச் ஆகிடுச்சு. இந்த இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கம்மிங் டேஸில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி சார்ட் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.